ஒரு அழகான கிராமம் இருந்துச்சாம். அந்த கிராமத்துல வேலுசாமிங்கிற விவசாயி வாழ்ந்து வந்தாராம். அவரு ஏழை குடும்பத்தை சேர்ந்தவராம். அந்த கிராமத்துல இருக்க சின்ன சின்ன வேலைகள் எல்லாம் செஞ்சு குடும்பத்தை ஓட்டிட்டு வந்தாரு. அவரு எப்படியாவது நிறைய பணம் சம்பாதிக்கணும்னு அவர் மனைவி கிட்ட அடிக்கடி பேசிட்டு இருப்பாரு. அவங்க வீட்டு வழியா தினமும் ஒரு கோழி வர்றத கவனிச்சாங்க. அது ரொம்ப நாளாவே அவங்க வீட்டுக்கிட்டயே சுத்திட்டு இருந்தது. அவரோட மனைவி மாலா, இந்த கோழியை நாம்பளே வளர்க்கலாம், இது நம்ம வீட்டுக்கிட்ட தான் வந்துட்டே இருக்குன்னு சொல்லி எடுத்து வேலுசாமி கிட்ட கொடுக்குறாங்க. வேலுசாமியும் அதை நாம்பளே வளர்க்கலான்னு முடிவு பண்றாங்க. மறுநாள் அந்த கோழி ஒரு தங்க முட்டையிட்டதை வேலுசாமி பார்க்கறாரு. இன்னும் 4 நாள் கழிச்சு பார்த்தா 4 தங்க முட்டைகள் இருக்கு. வேலுசாமிக்கு ஒரே ஆச்சரியமா இருந்தது. அந்த ஊர்ல இருக்க சந்தை பகுதிக்கு சென்று அந்த தங்க முட்டைய வித்தாரு. அதுல வந்த காசுல வீடும் காரும் வாங்கினாரு. வேலுசாமி வசதியான மாறிட்டான். அப்பதான் அவ மனைவி மாலா ஒரு ஐடியா சொல்றா. ஏன் தினமும் ஒரு முட்டையா எடுக்கணும், இந்த கோழியை வெட்டுனா வயிற்றுல இருந்து ஒட்டுக்கா எல்லா தங்க முட்டையை எடுத்துடலான்னு ஐடியா கொடுக்குறான். தங்க முட்டைக்காக ஆசைப்பட்டு வேலுசாமியும் அந்த கோழியை வெட்டிடுறான். அதோட வயிற்றுல முட்டைகள் இல்லை, அது இறந்துடுது. மாலாவும் அந்த விவசாயியும் தங்கள் தவறை உணர்ந்து அழ ஆரம்பிச்சிட்டாங்க. நம்ம பேராசைப்பட்டதால நமக்கு கிடைச்ச ஒரு நல்ல வாய்ப்பை நம்ம விட்டுட்டோம். எப்பவும் இருக்கிறத வச்சு சந்தோஷமா வாழ முயற்சி பண்ணணும், சரியா?